அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50 இன்னும் கீழே தான் போக போகுதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். கீழே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு 15 to 17% நடந்திருக்கு. இன்னும் ஒரு 8 to 10% அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் 60%. அதுக்கும் கீழே உடைகிறதுக்கு நல்லாவே உடைகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 20% இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து நம்ம ப்ராபபிலிட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். செப்டம்பர்லேயே மார்க்கெட் உடைகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கேப் டு ஜிடிபி 140 தொற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அதே சமயம் இந்த வருஷம் ப்ரெடிக்ஷனில் 2025 யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்டிங்லே சரிங்களா நம்ம சொல்லிட்டோம். என்ன மாதிரினா யூஎஸ் மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக பொருளாதாரத்தில் புரியுதுங்களா, உலக பொருளாதாரத்தில் யூஎஸ் 30% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸோடைய விலை அந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. அவங்களுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்போ 150 அந்த மாதிரி இருந்து இப்போ 200க்கு போய் டச் ஆகி இப்போ நல்லாவே கரெக்டாக இருக்குது. இந்த கடந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 17% கிட்ட நல்லாவே யூஎஸ் மார்க்கெட் கரெக்டாக இருக்குது. அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். பட் இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன். அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியலை. அதனை ஒட்டிய ஷார்ட் டேர்ம் நியூஸ் இப்போ வந்திருக்கு. அதை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு பெயினை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்தியன் எக்கானமி லாங் டேர்மில் நல்லா தான் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் இதை அரிய வாய்ப்பாக பாருங்கள். அரிய வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, குஷனு, சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல், அதாவது என்னென்னா 5 வருஷம் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள காசை எடுக்காமல் ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்போஸ் 10 லட்ச ரூபா போட்டிங்க சரிங்களா, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் உடஞ்சி 1 லட்ச ரூபாயாக போயிடுச்சு. அப்போவும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்கம் கண்டிப்பாக உங்களுடைய மற்ற அசட் கிளாஸஸ், கோல்டு, டெப்ட்டு, பிஜி இன்வெட்டு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு இதில் இருந்து வர்ற மாதிரி இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் பில்டு பண்ணியிருக்கணும். அந்த கான்செப்டே நீங்கள் தொடலை அப்படின்னா சத்தியமாக மார்க்கெட்டுக்குள்ளே காசு போடக்கூடாது, அரிய வாய்ப்பாக இருந்தாலுமே. ஏன்னா என்ன நடக்குங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. எந்த எக்ஸ்பர்ட்டும் எக்ஸ்பர்ட்டாக எல்லா டைமும் இருக்க மாட்டாங்க சரிங்களா. மார்க்கெட் இஸ் நாட் அ மேத், இட் இஸ் அன் ஆர்ட், இட்ஸ் அ டிமாண்ட் சப்ளை. யார் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாருனாலையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது சரிங்களா. ஸோ இப்போ இந்த விஷயங்களை ஒட்டி என்னென்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற டைமில், அதாவது 10ஆம் தேதி மார்ச் 11:30 மணிக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நைட்டு சரிங்களா. இந்த டைமில் ஃபாங் ப்ளஸ் இண்டெக்ஸ் 5% கீழே உடஞ்சிருச்சுங்க. தொடர்ந்து யூஎஸ் மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் இந்த டேரிஃப் அப்படிங்கிற விஷயத்தை கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அகெயின்ஸ்டாக போட்டுட்டாரு. சைனாவுக்கு மேலே ஆல்ரெடி 10% இருந்ததை இன்னும் 10% அதிகப்படுத்திட்டாங்க. கனடா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்களும் டேக்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஎஸ்லேருந்து வர பொருட்களுக்கு டேக்ஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவும் ரொம்ப போல்டாக நீங்கள் போடுற எல்லா பொருட்களுக்கும், அதாவது நீங்கள் சைனாவுக்கு விச் மீன்ஸ் யூஎஸ் சைனாவுக்கு இம்போர்ட் பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் நாங்களும் டேக்ஸ் போடுவோன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ட்ரேட் வார்க்கு வர்றியா, ஓகே நானும் ட்ரேட் வார்க்கு ரெடி, நீ ரியல் வார்க்கே வர்றியா, நானும் ரெடி அப்படிங்கிற ஆங்கிளில் சைனா போயிட்டுருக்கு. நம்ம இந்தியா எப்பொழுதும் போல் டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய மினிஸ்டர்லாம் அங்கே போயிட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டோட நெகோசியேஷன் டீலில் இறங்கியிருக்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபியர் முக்கியமான ஃபியர் ஏப்ரல் 2 இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது தான். ஏன் நமக்கு இது ரொம்ப இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்றதே ரொம்ப ரொம்ப கம்மி, நம்ம இம்போர்ட் பண்றதா ரொம்ப ஜாஸ்தி. புரியுதுங்களா? கச்சா எண்ணெய், கோல்டு,
இந்த ஆயில் இருக்கே, நம்ம எடிபிள் ஆயில், இதெல்லாம் வந்து பயங்கரமாக வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது இறக்குமதி பண்ணி நம்ம நாட்டில் வந்து கன்சம்ஷன் வந்து நிறையா பண்ணுற கண்ட்ரி தான் நம்ம கண்ட்ரி. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கலு, ஐடி சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலு, இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து 100 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சைனா வந்து அவங்க நாட்டில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட வந்து $100 பில்லியன். ரொம்ப டெஃபிசிட் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் சைனாவுக்கும் இருக்கிறது. நம்ம வந்து கம்மியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சைனாவுக்கு, ஆனால் சைனாவிலேருந்து நிறைய பொருட்களை வந்து உள்ள இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங்கு. இதை தான் வந்து ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் உள்ள கேப்பு ஃபார் சைனா அப்படிங்கிறது தான் வந்து சைனாவுடைய ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபினான்சியல் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்னு நான் முன்னாடி வீடியோக்களில் பேசியிருக்கேன். அதை வந்து இப்போதைக்கு பேசி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ என்னன்னா, இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து ஏன் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சர்ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு. அதாவது என்னன்னா, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறது கம்மி, ஆனால் யூஎஸ் நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம ஜாஸ்தி, இந்தியா. புரியுதுங்களா? இப்போ அவர் வந்து டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பொருட்கள் யூஎஸில் வந்து விலைவாசி அதிகமாயிரும். சரிங்களா? அதனால் வந்து யூஎஸ் மக்கள் வந்து கன்சம்ஷன் வந்து குறையும். சரிங்களா? அந்த குறையிறதுனால நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிற செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குறையலாம். ஆனால் என்னுடைய புரிதல் பிரகாரம் இந்த ஃபார்மாலாம் வந்து அவங்களால வந்து விலை ஏறினாலும் வந்து அவங்களால வந்து வாங்காமல் இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஃபார்மா செக்டர் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னதான் அவர் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பொருட்கள் மேலே டேரிஃப் போட்டாலும் அவங்க நாட்டில் வந்து மேபி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கன்சம்ஷன் கொஞ்சம் குறையலாமே ஒழிய, அவங்க உள்நாட்டில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற விலைக்கு கம்பிட்டண்ட்டாக, அதாவது நம்ம வந்து சப்போஸ் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு டிஷர்ட்டை வந்து அவங்க நாட்டுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 25 ரூபா டேரிஃப் போட்டார் அப்படின்னா அந்த டிஷர்ட்டுடைய விலை 125 ரூபாயா அங்கே மாறிடும். 125 ரூபானா $125 வச்சுக்கோங்க, $1.25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போது அவங்க நாட்டில் வந்து என்ன ஆயிரும், இது வரைக்கும் 100 ரூபா கொடுத்துட்டு இருந்த வித்துட்டு இருந்த டிஷர்ட்டு 125 ரூபா ஆயிரும் அமெரிக்காவில் வாழ்கிற அந்த மக்களுக்கு. சரி, 125 ரூபா ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு டிஷர்ட் வாங்குறதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? 125 ரூபாயோட கம்மியாக யூஎஸ்லேயே யாராவது மேனுஃபேக்சர் பண்ணி டிஷர்ட் விற்றா தானே வாங்குவாங்க. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். என்ன நடக்கலாம் அப்படின்னா, 100 ரூபாய் ஆனது 125 ரூபா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்மில் வந்து மேபி கன்சியூம் பண்ணுறத, அந்த டிஷர்ட் வாங்குறத தள்ளி போடலாம். அல்லது வந்து நம்பர் ஆஃப் டிஷர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணது கொஞ்சம் குறையலாம். அப்படி தான் வந்து இனிஷியலாக ஷார்ட் டேர்மில் பிளிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பழகிடுவாங்க அஸ் யூஷுவல். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ட்ரம்ப்பே வந்து அவருடைய நாட்டுக்கு இது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு அவரே வந்து இந்த டேக்ஸை வந்து போடாமல் விடலாம், அல்லது கேன்சல் பண்ணலாம், ரிவோக் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லைங்க. சரி, இந்த பாயிண்டெல்லாம் வந்து பேசிட்டேன். சரி, இப்போது நாளைக்கு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கீழே தான் போகும். ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து நான் டேரிஃபை போட்டேன், அவன் யூஎஸில் ரெசெஷன் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. அது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேர் ஆயிடுச்சு. இப்போது இவர் டேரிஃப் போடுறதுனால அவங்க நாட்டுக்குள்ளே வந்து நிறையா இம்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கெல்லாம் டேரிஃப் போடுறதுனால அவங்க நாட்டில் வந்து 100 ரூபா வித்துட்டு இருந்த டிஷர்ட்டை 125 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் கூடுதுன்னு தானே அர்த்தம், விலைவாசி அதிகரிக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ விலைவாசி அதிகரிக்குதுன்னா இந்த ஃபெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஐ, யூஎஸ்னுடைய ஆர்பிஐ, சரிங்களா, அவங்க வந்து ரேட்டை வந்து குறைக்க மாட்டாங்க, திடுக்குன்னு கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், யூஎஸ் மக்கள் வந்து கோல்டு வந்து ப்ரைஸ் ஏறும். சரிங்களா? ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணாதான் வந்து ஃபெட்டு ரேட் கட் பண்ணால் தான் கோல்டினுடைய விலை ஏறும். இப்போ ஃபெட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ரென்த்தர் ஆகும், கோல்டினுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, மாற்றி சொல்லிவிட்டேன், அந்த கன்ஃபியூஷனை வந்து நீங்கள் மறந்துடுங்க. சரியா? ஜென்ரலாகவே ஃபெட்டு ரேட்டை உயர்த்தினா எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் உடைபடும். அவங்க யூஎஸ் ஃபெட்டு ரேட்டை உயர்த்துறாங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கீழே
உடைபடும். யூஎஸ் மார்க்கெட் உடஞ்சிச்சுன்னா உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கெட்டும் உடைபடுங்க. அதனால தான் வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மார்க்கெட் வந்து ஹெவிலி டிபெண்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட். வேர்ல்டு மார்க்கெட்டே ஹெவிலி டிபெண்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட். இப்போ ஃபெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டில் உள்ள அந்த லிக்விடிட்டியை வந்து இன்னும் சக் பண்ணுறாங்க, அதாவது உறிஞ்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நாட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே தான் இறங்கும். புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஃபெட்டினுடைய ரேட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். புரியுதுங்களா? எக்ஸப்ஷனை விட்டுருங்க, ஜென்ரல் ரூல் இதுதான். அதே போல் ஃபெட் வந்து ரேட்டை ஏற்றுனா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஏன்னா வந்து வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகுங்கிறது ஜென்ரல் ரூலு. யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாச்சு அப்படின்னா கோல்டு கீழே ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூலு. சரிங்களா? இப்போது கோல்டு விலை கீழே இறங்கியிருக்கணும். யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தனாக தானே இருந்துச்சு. இப்போ 110 அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருந்துச்சு. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தனாக தானே இருந்துச்சு. ஆனால் கோல்டு விலை இறங்குச்சா? இல்லை. ஏன்னா வந்து சைனா, டர்க்கி, இந்தியாவெலாம் வந்து நிறையா கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறலை, இறங்கலை, ஏற ஆரம்பிச்சிச்சு. சரி, மாற்றி சொல்கிறேன்னா நீங்கள் சரியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பேசும்பொழுது இதை ஷார்ட்டாக வந்து நல்லா கிறிஸ்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடங்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வீடியோ பதிவை தொடர்றேங்க. இப்போது நாளைக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் உடஞ்சதுனால கீழே உடையலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு வந்து உடையலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளாம் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு உடையிறத பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. அதே போல் டெக்னிக்கலாகவும் பார்க்கும்பொழுது நம்மளுடைய மார்க்கெட் வந்து இந்த 10 நாள் கீழே விழுந்ததுக்கப்புறம் மேலே எந்திரிச்சிச்சுல, அது ஒரு ஷார்ட் கவர்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஷார்ட் கவர்னு இப்போ வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இன்னமும் வந்து கீழே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. யூஎஸில் ரெசஷன் பயத்தினாலையும் இன்ஃப்ளேஷன் உயர்றதுனால ஃபெட் மறுபடியும் ரேட்டை ஏற்றிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினாலையும் இந்த வேர்ல்டு வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், அந்த வார், அந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ்னாலையும் ட்ரம்பினுடைய டேரிஃப் இதனாலையும் மார்க்கெட்டு வந்து இந்த வருஷம் ரொம்ப ஜிட்டரியாக வாலட்டைலாக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அது மாதிரி தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஜிம் வால்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து சீஃப் எக்கானமிஸ்ட் அட் எலத்தியா கேபிட்டல். ஐம் சாரி, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்படின்னா. இவர் வந்து யார் அப்படின்னா, ஜிம் வாக்கர் வந்து 2008 வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக உடைய போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். சரிங்களா? இவரை மாதிரியே நிறைய பேர் வந்து எப்படின்னா, நிறைய பேர் இல்லை, ஒரு சில ஃபண்ட் ஹவுஸினுடைய அந்த மிகப்பெரிய இன்வெஸ்டர், அந்த ஃபண்ட் மேனேஜர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாண்ட் மார்க்கெட்டை எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிலேட்டடாக மூவிஸே நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே கூட நான் வந்து பேசியிருக்கிறேன். சரிங்களா? அந்த டைமில் வந்து ஜிம் வாக்கர் அப்படிங்கிறவர் வந்து 2008 இந்த மாதிரி மிகப்பெரிய கிராஷ் வரப்போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் எல்லாரும் ஜிம் வாக்கர்னு பேசுகிறோம். நம்ம ஆள் ரகுராம் ராஜன் அவரும் 2008 இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி தான் மிகப்பெரிய எக்கானமிஸ்ட்டாக வந்து பாப்புலர் ஆகி யூஎஸில் இருந்து இந்தியாவுக்கு வந்து நமக்கு ஆர்பிஐ கவர்னராக ஆனார். சரிங்களா? அவரும் வந்து 2008 அதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து ஜிம் வாக்கர் சொல்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து மார்க்கெட் கருதுது. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டாலர் வந்து இந்த வருஷம் வந்து கீழே உடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, டாலரினுடைய ஸ்ட்ரென்த் ஒரு 10% குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் 110 போன டாலர் இண்டெக்ஸு நான் வந்து பார்த்தேன், நேற்று செக் பண்ணேன்னு நினைக்கிறேன், 103க்கு வந்துருச்சு. சரிங்களா? அது நல்ல விஷயம்தான். அந்த விஷயம் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து யூஎஸ் வந்து பொருளாதார மந்த நிலைக்கு வந்து தள்ளப்படும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து பண்ணுறதை பார்த்தா அவர் நாட்டினுடைய எக்கானமியை வந்து ரெசஷனுக்கு கொண்டு போயிடுவாரோ, எடுத்துகிட்டு போயிடுவாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதை அவர்கிட்ட கேட்டப்பையும் அதை பற்றி அவர் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிம் வாக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஎஸ்னுடைய அந்த பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது 2008 அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து இந்தியாவினுடைய எக்கானமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம நாடுங்கிறது ஷார்ட் டேர்மில் சில இஷ்யூஸ் இருந்தாலும் இந்தியா வந்து லாங் ரன்னில் வந்து நல்லாவே பண்ணும், அதனால் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து
அவர் பேசியிருக்கிறாரு, விச் இஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியா. அதே போல் கோல்டு ப்ரைஸும் காப்பர் ப்ரைஸும் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தானடா ஃபெட் ரேட் வந்து மேலே போச்சுன்னா வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், அதனால் தங்கத்தினுடைய விலை கீழே போகும்னு சொன்னோன்னா ஐ எம் ரியலி சாரி மக்களே, உங்களை குழப்பிட்டே இருக்கேன். சரி, கிறிஸ்பாக இப்போவே சொல்லிடுறேன். இப்போது ஃபெட்டு ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா, ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து வீக்கன் ஆகும். சரியா? டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து வீக்கன் ஆச்சு அப்படின்னா கோல்டினுடைய விலை ஏறும். இதுதான் ஜென்ரல் ரூல், புரியுதுங்களா? கோல்டும் டாலரும் வந்து ஆப்போசிட்டில் போகும். கோல்டு மேலே போச்சு அப்படின்னா டாலர் கீழே வரும். டாலர் ஏன் கீழே வருது அப்படின்னா, டாலர் கரன்சியை வந்து எல்லாரும் விற்றாங்க அப்படின்னா வந்து கீழே வரும். அதாவது என்னென்னா, டாலரினுடைய சப்ளை மார்க்கெட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே வரும். அது எப்போ சப்ளை அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் பொழுது சப்ளை அதிகமாக இருக்கும். ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாட்டினுடைய எக்கானமிக் சிஸ்டத்தில் வந்து நிறையா டாலரை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதிகம். வட்டி கம்மியாக இருக்குன்னா லோன் வந்து நிறையா டிஸ்போஸ் ஆகும், நிறையா பணப்புழக்கம் ஏற்படும், அதனால் டாலரினுடைய ஸ்ட்ரென்த்து குறையும் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூலு. இந்த ரூலுக்கு அகென்ஸ்டாக வந்து அதர் ஃபேக்டர்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ப்ளே அவுட் ஆகும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரிங்களா? இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோல்டும் காப்பரும் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? எதனால் அப்படின்னா வந்து காப்பருக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே ரெனியூவபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி போடுறதுனால அதுக்கு வந்து காப்பரினுடைய பயன்பாடு தேவை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. கோல்டும் வந்து மேலே போகும், ஏன்னா வந்து உலக நாடுகளிலிருந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஜிம் வாக்கரினுடைய ப்ரெடிக்ஷனுங்க. நண்பர்களே, இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து பயம், அந்த மாதிரி ஃபியரு, இந்த மாதிரி பல நியூஸு, நிறைய ஸ்பெக்குலேஷன். இப்போ நான் சொன்ன நியூஸ் எல்லாமே வந்து ஸ்பெக்குலேஷன் கிடையாது, ஓரளவு நம்பத்தகுந்த உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் இது எல்லாமே நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், அதை நோக்கி தான் போகுது, மார்க்கெட் உடஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து உங்களால் எவ்வளவு பணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இழக்க முடியும்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் டிசிஎஸே வாங்கினாலும் அந்த ஸ்டாக்கு வந்து உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, காசு போயிடுச்சுன்னு நினச்சி அந்த மாதிரி இருக்கிற பணத்தை மட்டும் முதலீடு பண்ணுங்கள். 1, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலீடு பண்ணுங்கள். 2, தயவு செஞ்சு உங்களுக்கு லாஸ் அப்படின்னு இருக்கிற நல்லா புரியாத தெரியாத ஸ்மால் கேப் கம்பெனிகள்லாம் இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸை விற்கிறதுக்கு துணிச்சலோட முடிவு எடுங்க. நீங்கள் அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் நல்லா அனலைஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி நபர்னா மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியை பற்றி தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி வாங்கின விலையிலேருந்து நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போகலைல்ல, கீழே தானே வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் மேலே இருக்கும், நம்ம வந்து இன்னும் மேலே போகணும்னு வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 20% குறைஞ்சிரும். நம்ம வந்து சும்மா இன்னும் மேலே போகும், சும்மா மேலே போகணும்னே உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. 20% கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை போய் அனலைஸ் பண்ணணும். கடன் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அல்லது வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கா, அல்லது மார்க்கெட்டினுடைய ஃபண்டமெண்டல்ஸே சேஞ்ச் ஆகிருக்கா. ஏன்னா வந்து ஏதோ சம்திங் நடந்திருக்கு, அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து செக்டர்னால நடக்குதா, எல்லா செக்டருக்கும் இது நடக்குதா, இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் பொழுது நீங்கள் இது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸ், டாப் லெவல் அனாலிசிஸ் நமக்கு சரியாக புரியலை, சும்மா வந்து யாரோ சொன்னாங்க வாங்கியிருக்கோம், அல்லது நம்ம வந்து இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணோம் வாங்கினோம் ஆனால் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கலையை எடுத்துட்டு அதை விற்றுட்டு ஒரு நல்ல ஸ்டாக்குக்கு, வேல்யூ ஸ்டாக்குக்கு மூவ் ஆகிறது மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நண்பர்களே. ஆனால் நம்மளுடைய சைக்காலஜி வந்து அந்த லாஸை வந்து விற்க விடாது, திருப்பி ஆவரேஜ் அவுட் பண்ணுறது, இன்னமும் வந்து வாங்குறது அப்படிங்கிறது இன்னும் வந்து மோசமான செயல். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பர்ட் தானா, உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் புரிஞ்சு தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நான் லாஸ் இருக்கிறதுனால விற்க சொல்லலை, நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி தான் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் ஆன ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிகிட்டே வச்சு அது பென்னி ஸ்டாக்காக மாறிடும், அது வரைக்கும் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிசல்ட்டை பாருங்கள், அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டு, செக்டரு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நம்ம சொன்ன ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த நாலேஜை வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிப்பை சொல்லிவிட்டு இந்த நியூஸையும் வந்து இந்த வீடியோ பதிவில் வெளியிடுறது மூலமாக உங்களுடைய கமெண்ட், கருத்துக்களை
தெரிவிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் லைக்ஸையும் சேர்த்து போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.